வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ வந்து மார்க்கெட் ஒரு மாரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. இந்த மாரி டைம்ல இந்த செக்டார் ரொட்டேஷன் சொல்றாங்க சார். இந்த செக்டார் ரொட்டேஷனா என்ன? இத ரீட்டெயில் இன்வெஸ்டர் எப்படி பார்க்கணும் சார்? செக்டர் ரொட்டேஷன் என்ன? சிம்பிளான விஷயம். என்னைக்குமே இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா செக்டர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணாது. எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று, ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பிரித்து பார்க்கலாமா? எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 40 செக்டர்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஆக்டிவ் செக்டர்ஸ்னு இருக்குது. நீங்கள் கோவிட் பொழுது ஆல்மோஸ்ட் எந்த செக்டருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் என்ன? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்டர் டெட் வெரி வெல், ஐடி செக்டர் டெட் வெரி வெல். அப்போ அந்த சமயத்து ஐடி இருந்தது. ஆனால் கோவிட் முடிஞ்சு ஓப்பன் ஆன பிறகு எந்த செக்டர் ரொம்ப நல்லா பண்ணித்தோ அந்த செக்டர் கீழே வந்துச்சு இல்லையா? ஆனால் அந்த கோவிட் போது படுத்த செக்டர்லாம் தூக்கி மேலே போச்சு. கேபிட்டல் குட்ஸ் வெண்ட் அப் ஸோ சிக்னிஃபிகன்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் தூக்கின்னு போச்சு இல்லையா? அப்போது எக்கானமியில் செக்டர் மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செக்டரை தூக்கிட்டு போவோம் மார்க்கெட்டை. ஒரு இன்னொரு 5-6 செக்டர் கீழே இறங்கிட்டு ஒரு ஃப்ளாட்டிஷாக இருக்கும். தட்ஸ் த மார்க்கெட் பெர்ஃபார்ம். ஆனால் ஒரு சின்ன வேரியன்ஸ் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தான் விஷயம் இருக்குது. இப்போ எந்த செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே எக்கானமிக் பெர்ஃபார்மன்ஸும் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து போகாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இதை புரிஞ்சுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய சீக்ரெட் அன்லாக்கும். ஒரு சமயத்தில் ஒரு 4 செக்டர் எக்கானமியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா மார்க்கெட் என்ன நினைப்போம்? அந்த செக்டர் தான் மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம்னு நினைக்கணும் இல்லையா? ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் அந்த எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லாத பீரியடில், ஒரு சில செக்டர் சரியாக இல்லாத பீரியடில் ஆக்சுவலாக அந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். காரணம் என்ன? ஸ்மார்ட் மணி வில் ஸ்டார்ட் கோயிங் இன்டு த செக்டர். தர்ஃபோர் எந்த செக்டர் சரியாக எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையோ அந்த செக்டர் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. ஸ்மார்ட் மணி வில் கோ அண்ட் தி செக்டர் இஸ் டவுன். therefore it will start performing once again அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. சார், இப்போ வந்து ஸ்மார்ட் மணி கரெக்டான செக்டாருக்கு போகணுன்றீங்க. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த செக்டார் ரொட்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியமா? இல்லை அதை அவங்க பண்ணணுமா? லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது எப்படி சார் உதவும்? 2 விதமான மக்கள் இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸில். ஒருத்தர் இன்வெஸ்டர்ஸ், இரண்டாவது ட்ரேடர்ஸ். நம்ம முதல்ல ட்ரேடராங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரேடர் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா சிம்பிளான விஷயம். இப்போ வாங்குறாரு, ஒரு 4 நாட்கள்லையோ இல்லாட்டி ஒரு 15 நாட்கள்லையோ ஒரு 2-3 மாதங்கள்லையோ வித்துடுறாரு. ட்ரேடர் 2 வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தா ட்ரேடர் இன்வெஸ்டர் ஆயிடுவார் இல்லையா? அப்போ ட்ரேடருங்கிறத ஷார்ட் டேர்ம் பார்க்குறாருங்கிற பொழுது ஆப்வியஸ்லி ஹேஸ் டு பிளே ஆன் செக்டர் ரொட்டேஷன். இப்போ எந்த செக்டர் பர்ஃபார்மிங் அடுத்த ஒரு 3 மாதங்கள் எந்த செக்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, 2 மாதம் எந்த செக்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இது பொசிஷனல் ட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா? பொசிஷனல் டே ட்ரேடிங்கிறது வேற. இன்னைக்கு காலையில் வாங்கி நைட் இருக்கிற ஈவினிங் இருக்கிறது டே ட்ரேட். பொசிஷனல் ட்ரேடுங்கிறது 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு வச்சு வைக்கிறதுங்கிறது பொசிஷனல் ட்ரேட். இந்த பொசிஷனல் ட்ரேட் பண்ணக்கூடியவர் அடுத்த 3 மாதங்களுக்கு எந்த செக்டர் இருக்குங்கிறத வச்சுட்டு அதை வாங்கி வைக்கிறது அத்தியாவசிய தேவை. ஆனால் நீங்கள் இன்வெஸ்டராக இருப்பீர்களானால் நீங்கள் அடுத்த 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு என்ன செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா அந்த டைடு மாறிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பீடில் மாறவே முடியாதுங்கிறது உண்மை. எப்பேற்பட்ட இன்வெஸ்டராக தான் மாற முடியாதுங்கிறது தான் உண்மை. ட்ரேடர் மாறி ஆகணும், இன்வெஸ்டரை மாற முடியாது. அப்படிங்கிற பொழுது ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு செக்டர் டாரிஃப் போட்டாங்க. டெக்ஸ்டைல் செக்டர் வெண்ட் டவுன் தி ட்ரெயின் இல்லையா? அப்போ டெக்ஸ்டைல் வந்தாச்சு. இப்போ இன்வெஸ்டர் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எக்ஸிட் பண்ணிடலாமா அப்படின்னு எக்ஸிட் பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா இருந்தது. ஏன்னா அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா பொறுமையாக அந்த செக்டர் ஹோல்ட் பண்ணுறது தான் செய்ய வேண்டிய விஷயம். அது மட்டும் செஞ்சால் ரீட்டைல் இன்வெஸ்டர் அங்கே இங்கே மாதிரிலாம் பண்ணால் ஒரே ஒரு ஹோல்டிங்கில் அங்கே வச்சுருந்தாங்கன்னா they will start performing. ஆனால் ஒரே ஒரு கேவியேட் இருக்குது. என்ன கேவியேட்னா, there are times when ஒரு சில செக்டர் அந்த அடித்தளத்திலே மாறி கீழே விழுந்துடும். அப்போ உதாரணம் சொல்லலாமா, ஐடிங்கிற செக்டர் பார்த்தீங்கன்னா கடைசி 5-6 வருடங்களாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு 2019 இருந்த ப்ரைஸ் இன்னைக்கு இருக்குது. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் நடத்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணல, பார்க்க சொல்லலை, விற்க சொல்லலை. எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறேன். 2019 இருக்கிற பிரைஸ் இன்னைக்கு இருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த செக்டர் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுதியாகுமாங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அப்போ 2 வருஷமா இருந்த பிரைஸ்ல 6 வருஷம் 7 வருஷமா இருந்த பிரைஸ் இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த சுச்சுவேஷன் மட்டும் விட்டுருங்க. அந்த சுச்சுவேஷன்ல அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் கூட அந்த செக்டர்ல இருந்து வெளியே வருதோ அத்தியாவசிய தேவையா இருக்கு. அந்த விஷயத்தை மட்டும் விட்டுட்டோம். அடித்தளத்துல மாற்றுதல் ஏற்பட்டதுன்னா அதை விட்டுட்டோம்னா மீது எல்லா சமயங்கள்லையுமே ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு 4 மாசம் ஒரு மாறுறதுலாம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். வாரன் பஃபெட் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டார் அப்படி பண்ணியிருந்தாருன்னா. அமைதியாக பேசாமல் உட்காந்துருந்தோம், நல்ல கம்பெனியில் நல்ல குவாலிட்டியான என்டர்பிரைசஸில் போட்டு அமைதியாக உட்காந்துருந்தோம்னா டெஃபினெட்லி வி கேன் மேக். சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு 2 கேள்வி. சில செக்டார் வந்து அதோட
ஆரம்பத்திலேயே கொலாப்ஸ் ஆகி கீழே போயிடும் அப்படின்னீங்க. அதே அப்போ அதை எப்படி ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி ஒரு செக்டார் வந்து பீக்ல இருக்கு. இப்ப இதுல இருந்து எக்ஸிட் ஆகலான்றதை எப்படிங்க சார் முடிவு பண்றது? 2 விதத்தை தெரிஞ்சுக்கலாம். அருமையான கேள்வி. முதல்ல இந்த செக்டர் எந்த செக்டர் இப்போ கீழே விழும் அப்படிங்கிறது எப்படி கணிக்கலாம்? எந்த செக்டர் மேலே ஏறும் எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எது கீழே விழும் அப்படின்னா 2 ஆங்கிள் இருந்து பார்க்க முடியும். ஒன்று அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ ஐடி செக்டர் கீழே விழுறதுக்கு காரணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏஐ வந்த பிறகு ஐடி சர்வீசஸ்ல நமக்கு முன்னாடி பேக் போன் இருந்தது என்ன? சீப் லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது மேன் பவர் காஸ்ட் சீப்பா இருந்தது. இன்னைக்கு மேன் பவரே தேவையில்லைன்னா சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ணிட்டு இருந்துங்கிற பொழுது மேன் பவர் இஸ் கெட்டிங் ரீப்ளேஸ் பை சாஃப்ட்வேர் இல்லையா? அப்போ அடித்தளத்திலே மாற்றம் இருக்குங்கிற பொழுது அப்போ செக்டர் கீழும். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படிங்கிற பொழுது அந்த செக்டர் ரொட்டேஷன் ஏற்படும் இல்லையா? இப்போ அதே மாதிரி டாரிஃப் வரப்போகுது. டாரிஃப் வந்த பிறகு என்னாச்சு? ஒரு 6 மாதங்களுக்கு டெக்ஸ்டைல் செக்டர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல இல்லையா? அப்போ அந்த 6 மாதத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸை கொண்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் இருக்கா, இல்லாட்டி வெரி லாங் டேர்ம்லேயே ஒரு ஃபால் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்த ஒரு பாயிண்ட், இன்னொரு விதத்தில் நம்ம அது கணிக்கலாம். எப்படி கணிக்கலாம் அப்படின்னா, ஒரு செக்டருடைய வேல்யூவேஷன் ஒவ்வொரு செக்டருக்கு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷன் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு செக்டருக்கு மாறும். அந்த ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனை விட மிகுதியாக ஒரு செக்டருடைய வேல்யூவேஷன் இருக்குமானால் அப்போ அந்த செக்டருக்கு அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்கிறத கணிக்க முடியும். நம்ம கீழ் விழுமாங்க அடுத்த கேள்வி. ஆனா பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது போதே அப்படிங்கிற பொழுது கன்சல்டேஷன் தானே இல்லையா? அப்போ அந்த ஆவரேஜ் வேல்யூவேஷன் என்ன, ஃபேர் வேல்யூவேஷன் என்ன, அந்த ஃபேர் வேல்யூவேஷனோட மிக அதிகமான லெவலில் இருக்கா, குறைவான லெவலில் இருக்கா? இப்போ ஆப்போசிட் சைடில் பார்க்கலாம். அது ஒரு ஃபேர் வேல்யூவேஷனோட மிக குறைவான நிலையில அந்த வேல்யூவேஷன் இருக்கும் பொழுது அந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி திருப்பி போட்டு பார்த்தோம்னா இப்போ எந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கும் பொழுது எந்த செக்டர் ஃபேர் வேல்யூவேஷன் மிக குறைவாக இருக்கோ அந்த செக்டர் என்டர் பண்ணணுங்கிறது சிம்பிள் லாஜிக். இப்போ ஃபேர் வேல்யூவேஷன் பார்த்தா அந்த செக்டாருக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஓகேங்க சார். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். என்னன்னா இப்போ வந்து எக்கனாமிக் கிரைசஸ்ஸு, இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் எப்படிங்க சார் ஒரு செக்டார் ரொட்டேஷனில் முக்கிய பங்கு வகிக்குது? மிக முக்கிய பங்கு வகிக்கும் இந்த 3 ஃபேக்டர். நீங்கள் சொன்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிற 3 விஷயங்கள். இப்போது இப்படி பார்க்கலாமா? இப்போ எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது என்ன ஆகும்? எக்கனாமிக் கிரைசிஸ் என்ன ஆகுது? பல நபர்களுக்கு வேலை போகிறது இல்லையா? முதல்ல அப்போ என்ன ஆகும்? வேலை அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் நீங்கள் 2-3 பாகங்களாக பிரிச்சுக்கலாம். அது முதல்ல அந்த பீக்கு எக்கானமி போகிறது. அந்த பீக்கு போகும்போது என்ன ஆகுது இப்போ தெரியுமா? என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த பீக் போகிற சமயத்தில் டிமாண்ட் இஸ் ஸோ மச். எல்லாரும் வாங்கணும், எல்லாருமே யூஃபோரிக்காக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. எல்லாருமே பாசிட்டிவாக இருந்தால் தவறு தான். இப்படி நெகட்டிவாக இருந்தால் தவிர பாசிட்டிவாக தான் தவறு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே எல்லாம் வாங்கிடலாம், காரை வாங்கிடலாம், பைக்கை வித்துடலாம் அப்படின்னு நினைக்கும். ஸ்டாக்காக கண்டிப்பாக ஏறதான் போகிறது. நானா 30% ரிட்டர்ன்ஸ் ஆட்டோக்கார் நடந்து சொல்கிறார். ஒரு சமயம் சொன்னார், சரி கண்டிப்பாக 30% ரிட்டர்ன்ஸ் பார்த்துடலாமா அப்படின்னு நடந்துடும். கண்டிப்பாக மார்க்கெட் விட எதிர்பார்க்கலாம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி அந்த செக்டரோட எக்கானமி பீக்கில் போகும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏற்றிட்டே போவாங்க. காரணம் என்ன? அந்த டிமாண்ட் அப்போ தான் குறைக்க முடியும். டிமாண்ட் கேன் பி ரெயின்டு பேக் அப்படினால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டு போவாங்க. அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும், இன்ஃப்ளேஷன் மிகுதியாக இருக்கும். ஏன் இன்ஃப்ளேஷன் மிகுதியாக அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த சமயத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் இஸ் டிரைவிங் இன்ஃப்ளேஷன். இப்போது இந்த பீரியட் பார்த்தோம்லையே, அடுத்த பீரியட் ஸ்டாக்னேஷன் அண்ட் தென் ஃபால். அந்த ஸ்டாக்னேஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், ஃப்ளாட்டிஷ் ஆகும். அது ஏறாமல் இருக்கும், அங்கேருந்து அதுக்கு மேலே ஏறாது. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வந்துடும் இல்லையா? இதுதான் அந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் பிளேஸ். அடுத்தது ஃபால். அந்த எக்கானமி ஃபால்ங்கிற பொழுது எக்கானமி ஃபால்ங்கிறது நீ நாட் பி அசோசியேட்டட் டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்னன்னா க்ரோத் ரேட் இல்லாமல் நெகட்டிவாக போனால் டிப்ரெஷனை போகணும்னு அவசியம் இல்லை. எக்கானமி ஃபால் ஆகிற சமயத்தில் மக்கள் என்ன நினைக்கிறேன்? எக்கானமி ஃபால் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கும். பேங்க் என்ன செய்வாங்க? ரிசர்வ் பேங்க் என்ன செய்வாங்க? சென்ட்ரல் பேங்க்ஸ் குளோபலி ஆடாடா எக்கானமி வேற நிலைமையில இருக்கு, இன்னைக்கு மக்கள் கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் செலவழிப்பாங்களே, அவங்க பொருள் வாங்குவாங்களே, பொருள் வாங்கினாங்கன்னா எக்கானமி வளருமே அப்படிங்கிற எண்ணத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு வருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க எக்கானமி கீழே இறங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டே வரும். ஸோ தேர்ஃபோர் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சில லீட் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்றது உண்டு. சில விஷயங்கள் நடந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம், ஆனால் சில விஷயங்கள் நடக்க போகிறதுங்கிறது அந்த இண்டிகேட்டர்ஸை காமிக்கும். எக்கனாமிக் க்ரோத் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன், இது 3 மிக முக்கியமான விஷயங்கள். இதை கொண்டு இந்த லீட் இண்டிகேட்டர்ஸ் தவிர இன்னும் பல லீடிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் ஆஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நாங்கள் 2200 கோடி ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறோம். பண்ணும்பொழுது எல்லா மக்களுடைய ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா? ரிசர்ச் பண்ணணுமே. ரிசர்ச் எப்படி பண்ணுறோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 30 லீட் இண்டிகேட்டர்ஸ் மேலே இருக்குது. 2-3 லீட் இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்கிறீங்களா, எடுத்து பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ ஆட்டோ சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ 2 வீலர் எடுத்திருக்காங்க, எவ்வளோ 4 வீலர் எடுத்திருக்காங்க,
இதை மட்டும் இல்லாமல் எவ்வளவு நம்ம ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது ஜிஎஸ்டி ஃபைலிங் இருக்கும், ஜிஎஸ்டி க்ரோத் ரேட் என்ன இருக்குது, அது தவிர நம்ம இவே பில் எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் பலவிதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது இருக்குது, பப்ளிக் அவைலபிள் டேட்டா. இதை எடுத்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். 30க்கு மேலே இந்த ஃபிகர்ஸ் இருக்குது. இந்த லீட் இண்டிகேட்டர்ஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். நீங்கள் இன்ஃப்ளேஷனும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதுலேருந்து ஒரு டெரிவேட்டிவ் ஃபேக்டர் தான். ஆனால் இன்ஃப்ளேஷனும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்துடலாம். அப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் தட்ஸ் த ஒர்க் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர். இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 18 மந்த்ஸாக பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல. இப்போ ஒரு 4-5 நாளாக கொஞ்சம் மேலே போகுது. அப்படின்றப்ப இந்த சூழல்ல எந்த செக்டார்லேருந்து பணம் நிறைய போகுது, எந்த வெளியே எடுக்கிறாங்க, எந்த செக்டார்ல பணத்தை குவிக்கிறாங்க சார்? இப்போ யாரை பத்தி பேசுறோங்கிற முதல் கேள்வி இருக்கு. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரை பத்தி பேசுறோமா, ரீட்டைல் இன்வெஸ்டரை பத்தி பேசுறோம் கேள்வி இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன செய்வாங்க நான் சொல்லட்டுமா? எந்த செக்டர் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கோ அந்த செக்டர் நோக்கி போய் விழுவாங்க. அதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ற விஷயம். இதை செய்யலாமா, காலங்காலமா பண்ணாதீங்க சொன்னாலும் அதான் பண்ண போறாங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதனால தான் ரீட்டைல் இன்வெஸ்டர் நேரம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு அட்வைசரை கொண்டு நாடி செய்யுங்கன்னு சொல்ற காரணம் அதுதான். சரி, நம்ம இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பத்தி பேசுவோம். ஏன்னா அது லாஜிக்கலான ஒரு வாதம் இருக்கு. அந்த லாஜிக்கல் காரணத்தை கொண்டு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? இப்போ கடைசியா என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், தட் இஸ் இன்டெலிஜென்ட் மணி, ஸ்மார்ட் மணி எங்க போறது அப்படின்னா, எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அங்க போறதுங்கிற சுலபமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? கடைசியா 2 வருஷமா எந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணல நீங்களே எடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்க டெலிகாம்ங்கிற செக்டர் எடுத்துக்கலாம், ஃபார்மசூட்டிக்கல் ஹெல்த் கேர் செக்டர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 செக்டர்ஸ் இருக்கு. இந்த செக்டர்ஸ்ல the performance in the last ஒரு 1 year பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பீன் அப் டு மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பவர் செக்டர் எடுத்துக்கலாம், பவர் யூட்டிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செக்டர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. சரி, எங்க இருந்து பணம் வெளியே போறது அடுத்த கேள்வி இல்லையா? இப்போ பெரும்பாலும் எங்க இருந்து வெளியே போயிருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேயும் வெளியே போயிருக்கு. நம்ம போன தடவை இந்த சேனலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பற்றி பேசிருந்தோம். அப்போ நான் சொன்ன விஷயம், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னு எங்களுடைய கருத்தை அடுத்து உங்க பரிமாறி கொண்டவங்க கூட. அப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இஸ் நாட் பெர்ஃபார்ம்ங்கிற ரெக்கார்டில் இந்த பல வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த செக்டர்லேருந்து பணம் மிகுதியாக வெளியில் போகிறது. இப்போ எங்கேருந்து போகக்கூடுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மிகுதியாக ஏறி இருக்க செக்டர், பல செக்டர்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சில செக்டர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த பவருங்கிற வேல்யூ செயின் இருக்கு இல்லையா? அந்த பவர் வேல்யூ செயின், அதாவது டேட்டா சென்டருங்கிற வேல்யூ செயின் உள்ள கம்பெனிஸில் பல லட்சக்கணக்கான கோடி ரூபா உள்ளே போயிருக்கு. அந்த செக்டர்லேருந்து பணம் வெளியே வரக்கூடும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். தர்ஃபோர் சிம்பிளி போட்டு நீங்கள் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறோம். இதே வீடியோ 6 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம பேசுறது அன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. என்றைக்குமே ரெலவெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். எங்கே மிகுதியாக பணம் போய் நிறைய வளர்ந்துருக்கோ அந்த செக்டரில் ஸ்மார்ட் மணி உள்ளே போகாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த செக்டர் நான் பர்ஃபார்மன்ஸில் இருக்கோ அந்த செக்டர் தான் ஸ்மார்ட் மணி உள்ளே போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கான்ட்ரா திங்கிங் தான் கேமே வழிய மொமெண்டம் வந்து கேம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சார், இப்போ நிறைய பேர் தனியாகவே போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இந்த செக்டார் ரொட்டேஷன்றப்ப அடிக்கடி போர்ட்ஃபோலியோ மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து சரியா? அதே மாதிரி ஒரு செக்டார் ரொட்டேஷன் பண்ணணும்னா என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் சார் அவங்க? முதல்ல செக்டார் ரொட்டேஷன் பண்ணணுமாங்கிற முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி பதில் சொல்லணுமானே ஒரு இல்லையா? முதல்ல செக்டார் ரொட்டேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான். நீங்கள் ட்ரேடரா இன்வெஸ்டரா? நீங்கள் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் தீரணும் இல்லையா? நான் எவ்ரி மந்த் நான் 2-3% பார்க்கணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10% ரிட்டர்ன் பார்க்கணும், அவசியம் நீங்கள் பண்ணி தான் தீரணும். அதர்வைஸ் யூ கேனாட் மேக் மணி. வெல், இஃப் யூ ஆர் an investor, if you keep changing the sectors every now and then, I'm telling you, you will not be able to make money. Because sectors will change. Of course, மாற்ற வேண்டியிருக்கும். அதில் மாற்றமே இல்லாமல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கம்பெனி உட்காந்துருக்கணும் அப்படி சொல்ல வரலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ ஒரு சடனாக ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஒரு 3 மாதத்துக்கு ஏறி இருக்கு இறங்கி, அதை கொண்டு நீங்கள் மாற்றக்கூடாது இல்லையா? அது திரும்ப அந்த வேவ் மாறுறது டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமானது. இப்போ நாங்கள் ஆஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நாங்களும் மாற்றுறோம். நாங்கள் எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, அடுத்த 1 வருடத்துக்கு இந்த செக்டரில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வில் சேஞ்ச். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள we can go into something else and if required திரும்ப இந்த அதே செக்டர் திரும்ப வரலாம் அப்படிங்கிற விதத்தை நாங்கள் மாற்றுறோம். இப்போ கமிங் டு ஃப்ரேம் ஒர்க் என்ன? செக்டர் ரொட்டேஷனோட ஃப்ரேம் ஒர்க் என்ன? ஃபண்ட் மேனேஜர்ஸ் நாங்கள் மாற்றுறோம். எங்களோட ஃப்ரேம் ஒர்க் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு நாங்கள் ஒரு பிஎம்எஸ்ல ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறோம். மெட்டமார்ஃபாசிஸ் ஃபண்டுங்கிற பேரில் பிஎம்எஸ்ல ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறோம். ஃபிக்ஸட் இன்கம் ப்ளஸ்ங்கிற ஃபண்டு பேரில் மேனேஜ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏஎஃப் ரன் பண்ணுறோம். இதில் எப்படி நாங்கள் எதிர்நோக்கி பார்க்குறோம்னா, அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்த செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு ஒரு கால் இருக்கும். நம்ம ஒரு வருடம் சொல்கிறேன், நார்மலி இட் வில் பி அபவுட் 12 to 18 months. இந்த 12 to 18 months ஒரு செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணாதுங்கிற பொழுது அதில் உட்காரதுங்கிற அன்னெசரி இல்லையா?
அந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள் அவாய்ட் பண்ண செக்டர்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ண செக்டர் சொல்லட்டுமா, இந்த ஈரான் வார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சது இல்லையா, அதற்கு முன்னாடியே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் அக்டோபர்ல இருந்து இந்த செக்டர்ல இன்வெஸ்டே நாங்கள் பண்ணலை சொல்லட்டுமா. ஆயில் அண்ட் கேஸ் இன்வெஸ்டே பண்ணல நாங்கள், ஸ்டேட் அவே ஃப்ரம் ஆயில் அண்ட் கேஸ் கம்ப்ளீட்லி. அதே மாதிரி கெமிக்கல்ஸ், ஏவியேஷன், இந்த செக்டர்ஸில் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே லாஜிஸ்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட்டாகவே கேம் அவுட் ஆஃப் த செக்டர்ஸ். ஏன்னா இதில் உட்கார்ந்தோம்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, வொலாட்டிலிட்டி ஃபேக்டர் சிக்னிஃபிகன்ட்லி குளோபல் மேக்ரோஸ்னால இம்பாக்ட் ஆகக்கூடிய செக்டருங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட 6 செக்டர் நாங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம். அவாய்ட் பண்ணதில் என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, இந்த செக்டர் அடி வாங்கும்போது எங்களுக்கு இம்பாக்டே இல்லாமல் இருந்தது. நாங்கள் இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 வருடத்துக்கு 1.5 வருடத்துக்கு எங்கே ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். எங்களோட போர்ட்ஃபோலியோ டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் தான் லார்ஜஸ்ட் ஹோல்டிங் இன் அவர் போர்ட்ஃபோலியோ. இப்போது வார் நடக்கிறது, எல்லாருக்கும் வந்து தற்காப்புங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்த மற்ற கண்ட்ரிஸை நம்பி இருக்கக்கூடாது, தன்னோட கண்ட்ரியில் தானே டிஃபென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். டிஃபரெண்ட் இண்டிஜினைசேஷன் இல்லையா முக்கியமான தீம். அப்போது இந்த ஸ்பேஸில் டெட் எக்ஸீடிங்லி. அதே மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா. எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதற்காக ஃபிசிக்கலாக ஒருத்தர் வந்து பொருள் வாங்கணும், டிஜிட்டல் மீடியாலே வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா. அது B2C மட்டும் இல்லை, B2Bக்கும் பொருந்தும். அப்போது இந்த B2B பிளாட்ஃபார்ம் உள்ள டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் போன்ற செக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த செக்டர்ஸில் எங்களுடைய ஃபண்ட்ஸை நிறைய நாங்கள் மாற்றினா இந்த 12 18 மாதத்துக்கு இந்த செக்டரில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிற ஒரு கணிப்பு, அந்த கணிப்பு ரொம்ப அழகாக விழுந்தது, ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிது. ஸோ யூ ஹவ் டன் எக்ஸீடிங் லெவல் இந்த லாஸ்ட் 1 year, பர்டிகுலர் லாஸ்ட் 6 months ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. காரணம் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்களாம் யார் வேணாலும் பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அடுத்த 12 18 மாதத்துக்கு எந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நீங்கள் கால் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் வில் டூ வெல். பட் டு நாட் கீப் சேஞ்சிங் எவ்ரி குவார்ட்டர் 3-6 months மாற்றினோம்னா நம்ம பைத்தியம் முடிக்கிற மாதிரி தான் ஆகிடும். அப்படி பண்ணுறது அர்த்தம் இல்லை. சூப்பர் சார். செக்டார் ரொட்டேஷன்லாம் என்னென்ன ஆரம்பிச்சு அதை எப்படி பண்ணணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லுவீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.